ரேஸ் தனுஷ் சொல்லாமல் பேசியிருக்க போகிறதில்ல. ஏன்னா தனுஷ் பேச முடியாது, எனக்காக நீ பேசிருன்றாரு. அவர் பேசியிருக்காரு. பட் அதில் உண்மை இல்லாமல் இருக்கான்னா நிறைய உண்மை இருக்குது. இங்கே ஒருவரை ஒழிப்பதற்காக, அவருடைய இமேஜை காலி பண்ணுவதற்காக அவ்வளவு பேசுகிறாங்க. அது படத்தை பாதிக்குது. இப்போ நான் அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் விரோதம், நான் சண்டை போட்டுக்கிட்டேங்கிறத தாண்டி அவர் நடிக்கிற படமே இங்கே பண்டல் ஆகிடுது. ஒருத்தரோட இமேஜ் தானே இங்கே முக்கியமாக இருக்குது. ஒரு ஹீரோவுக்கு இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இமேஜை தகர்த்துட்டோம்னா அவருடைய படம் ஓடாமல் போயிடும், என் படம் ஜெயிச்சிருங்கிற அந்த எண்ணம் தான் இந்த ஐடி விங்குகளை உருவாக்குது. ஸோ அதனால் அந்த மேடையில் அவர் சொன்ன மாதிரி இது தனுஷுக்கு எதிராக ஒரு கூட்டம் பயங்கரமாக செயல்படுது. அது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. ஏன்னா எவன் வீட்டில் இழவு விழுந்தாலும் அது தனுஷ் தான் சொல்கிற அளவுக்கு இங்கே மோசமான ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி இப்போ நம்ம தேர்ட் பர்சனாக நமக்கே எரிச்சலாக இருக்குது கேட்கும்போது. சம்மந்தப்பட்ட தனுஷ் எப்படி யோசிப்பார்? ஏன்டா எனக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம், ஏன்டா இப்படி படுத்துறீங்கன்னு தோணுமா தோணாத? ஒரு மனுஷன் பார்க்காம போகலாம், கடந்து போயிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு கட்டத்தில் பெரிய பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ அவன் கேட்பான்ல, என்னப்பா உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு. அப்போ அந்த பையனுக்கு பதில் சொல்லும்போது தான் அவன் வலிக்கும். அப்போ அவர் எவ்வளோ நாளைக்கு தான் மனசு வெந்து என்னடா அப்படி சொல்கிறாங்களேன்னு இருப்பார். மேனேஜர் பேசுகிறார்.